வாழ்க்கையில் நம்மளோட இருக்கக்கூடிய நெருக்கமானவர்களாக இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய வாழ்க்கையில் தொடர்ந்துக்கிட்டே இருக்கக்கூடிய தெரியாதவர்களாக கூட இருக்கலாம். இவங்க எல்லாருமே நிறையா நேரங்களில் நம்மளை புரிஞ்சுக்கிறது கிடையாது. நிறையா நேரங்களில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அவங்க நம்மளை கஷ்டப்படுத்திடுவாங்க. அந்த நேரங்களில் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும்? ஸோ நம்ம நிறைய நேரங்களில் அதை புரிஞ்சிக்க முடியாமல் நம்ம கஷ்டப்படுத்திடுவோம், இல்லை கோவப்பட்டுருவோம். இதனால அந்த உறவுகள் பிரிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே மாறிடும். ஸோ இந்த உறவுகள் தொடர்ந்து மேம்பட, உறவுகள் தொடர ஒரு முக்கியமான குவாலிட்டியான ஒரு கேரக்டர் நமக்குள்ளே இருந்தாலே இந்த பிரச்சனைகள்லாம் போயிடும். ஸோ மற்றவங்க நம்மளை கஷ்டப்படுத்தும் போதோ, இல்லை துன்பப்படுத்தும் போதோ, இல்லை நிறைய ஒரு ஹார்ட் ஃபீலிங்கை கொடுக்கும் பொழுதோ நமக்குள்ளே இருக்கக்கூடிய இல்லை இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான உணர்வு என்னன்னு பார்த்தோம்னா டாலரன்ஸ் சொல்லுவாங்க. சகிப்புத்தன்மை, பொறுமை, இந்த மாதிரிலாம் நிறைய அதுக்கு பேர் சொல்லலாம். இந்த உணர்வுகள் இருக்கும் பொழுது அந்த உறவுகளை பிரியாமல் நம்ம சந்தோஷமாக வாழ்க்கையில் வாழலாம். அந்த டாலரன்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட். உறவுகளை பிரியாமல் தொடர்ந்து சந்தோஷமாக ஃப்ரஸ்ட்ரேஷனே இல்லாமல் வாழ்வதற்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த எபிசோடில் கேட்க போகிறீங்க. தொடர்ந்து கேளுங்க. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு அழகான வாரத்தோட இறுதியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வாக்கிங் போயிட்டு இருக்கீங்களா? இல்லை காரில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? பஸ்ஸில், இல்லை உங்களோட வாழ்க்கையில் ரொட்டீனில் குக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் அந்த நேரத்தில் நம்ம பாட்காஸ்ட்டை கேட்கணும் உங்களுக்கு தோணுச்சு பார்த்தீங்களா? அதுக்கு ரொம்பவே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியங்க. நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்மில் லிசன் பண்ணாலும், அது ஸ்பாட்டிஃபையாக இருக்கலாம், ஆப்பிள் பாட்காஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை கூகுள் பாட்காஸ்ட்டாக இருக்கலாம், எங்கே நீங்கள் லிசன் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ரேட்டிங்ஸை ஸ்பாட்டிஃபை, ஆப்பிள் பாட்காஸ்ட்டில் 5 ரேட்டிங்ஸை கொடுத்துக்கிட்டே இருங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்ற பீப்புள்கிட்ட ரீச் ஆவதற்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த பாட்காஸ்ட் முழுக்க உங்களுக்காக ஃப்ரீயாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி பாட்காஸ்ட் ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு எபிசோடு அப்படின்னு தான் சொல்லலாங்க. ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ முதல் முறையாக இது நிறைய நேரங்களில் கிட்டத்தட்ட ஒரு 123 எபிசோடை தாண்டி வரும்பொழுது தான் ஒரு நல்ல ஒரு மனசை தொடக்கூடிய ஒரு ஃபீட்பேக் எனக்கு வந்திருந்தது. ஸோ அவங்க பேர் சத்யா ஃப்ரம் கும்பகோணம். அவங்க நேற்று எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில். நீங்களும் என்னை காண்டாக்ட் பண்ணலாம், RJ_Mano_. இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்களும் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு நான் காண்டாக்ட் பண்ணுவேன். உங்களுக்கு தேவையான கேள்விகள், உங்களுக்கு ஏதாவது டவுட்டு, இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஒரு எபிசோட் நீங்கள் பண்ணணும், இல்லை நீங்கள் இந்த பாட்காஸ்ட்டில் பேசணும், இப்படி எது நினச்சாலும் இது எல்லாமே நடக்கும் நீங்கள் என் கூட கனெக்ட் பண்ணும்போது. RJ_Mano_. ஸோ அவங்க சத்யா அவங்க கேட்டு இந்த டாபிக் தான், இந்த டாலரன்ஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது. இந்த டாலரன்ஸ் இருந்தாலே நம்ம நிறைய உறவுகளில் நிறைய பிரச்சனைகள் இல்லாமல், ஃப்ரஸ்ட்ரேஷன் இல்லாமல் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்தையும் அவங்க சொல்லியிருந்தாங்க. அந்த டாலரன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, அந்த டாலரன்ஸ், அந்த சகிப்புத்தன்மை, இல்லை பொறுமைத்தன்மை, அந்த பொறுத்து கொள்ளுதல், இதெல்லாம் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்ற டாப்பிக்கை அவங்களுக்காக முழுக்க உங்களுக்காகவும் இந்த எபிசோட நான் கொண்டு வந்திருக்கேன். தேங்க்யூ சத்யா, நீங்கள் காண்டாக்ட் பண்ணதுக்கு. உங்களோட ஃபீட்பேக்குக்கும் ரொம்ப நன்றி. உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் சிறப்பானதாகவும் சந்தோஷமாகவும் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம லிசனர்ஸ் எல்லாரோட லைஃப்லையும், எல்லாரோட வாழ்க்கையிலும் நிறைய சந்தோஷங்கள், நிறைய மகிழ்வுகள், நிறைய அனைத்து நல்ல விஷயங்களும் நடந்து அவங்க வாழ்க்கையில் சந்தோஷமாக தொடர்வதற்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, நீங்கள் சந்தோஷமாக இப்போ இந்த பாட்காஸ்ட்டை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். ஸோ தட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ட்ரபிள் மேக்கராக இருப்பாங்க. ஸோ நம்ம என்ன தான் நமக்குள்ள உறவுகளுக்குள்ளே இருந்தாலும் சரி, நம்ம சுற்றி இருக்கவங்களாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு விஷயத்தில் நம்மளை கஷ்டப்படுத்திடுவாங்க. ஒன்று அந்த புரிதல் இல்லாமல் இருக்கலாம், இல்லை அவங்க வேணும்னே பண்ணலாம், இல்லை அவங்களுக்கு தெரியாமலோ அறியாமலோ கூட பண்ணிடலாம். பட் ஆனால் இது எல்லாமே ஒவ்வொருத்தருக்குள்ளேயுமே அந்த ஒரு கான்ஃப்ளிக்டை க்ரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருந்து கொண்டே இருக்கும். ஸோ இதை எல்லாத்தையும் பொறுத்து நம்ம ஒரு டாலரன்ஸை க்ரியேட் பண்ணி நம்ம ஒரு பொறுமையாக அந்த லைஃப்பை லீட் பண்ணும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது ஒரு கணவன் மனைவிக்கு இடையில இருக்கட்டும், இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு இடையில இருக்கட்டும், ஒரு லவர்ஸ் கூட இருக்கட்டும், இல்லை அப்பா அம்மா கிட்ட எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும். ஸோ அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை பண்ணும்போது நம்மளுக்கு இது பிடிக்காமல் இருக்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தரோட தாட் ப்ராசஸும் வேறு தானே. ஸோ அவங்க இது பண்ணுறாங்களே நமக்கு பிடிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னடா இப்படிலாம் பண்ணுறாங்களே அப்படின்னு நம்ம மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருப்போம். அதனால அது வளர கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த பிரச்சனை பெரிய பூதாகரமாக வெடித்து நம்ம பிரிவதற்கான வாய்ப்புகளுமே நிறையா அது கொடுத்து
விட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அதனால அந்த நேரங்களில் தான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உறவுகள் ரொம்ப முக்கியங்க. ஸோ ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் ஒவ்வொருத்தரோட பழக்க வழக்கங்களும் ஒவ்வொருத்தரோட எண்ணங்களுமே நிறையா வேறுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நேரங்களில் நம்ம எப்படி அவங்கள புரிஞ்சுக்கிறது, எப்படி வந்து இதை டாலரேட் பண்ணி நம்ம லைஃப்பை லீட் பண்ணி ஹாப்பியாக லீட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த எபிசோடில் தொடர்ந்து கேட்க போகிறீங்க. ஓகே, உள்ளே போயிடலாம். ஸோ ப்ராக்டிஸ் ஆஃப் டாலரன்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம்னா, ஸோ உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் மற்ற பீப்புளோட நிறைய விஷயங்களில் ஒத்து போவீங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறும்னு சொல்லுவாங்க. ஆனால் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே இப்போ வரைக்கும் இந்த உலகத்தில் 100% வந்து அடாப்டபிள் அப்படின்ற மாதிரி சொல்லவே முடியாதுங்க. ஸோ எப்பயுமே ஒரு கான்ஃப்ளிக்ட் இருந்துக்கிட்டே தான் இருக்கும், இல்லை ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த டிஃப்ரென்ஸை எப்படி தாண்டி போகிறது அப்படின்றது தான் முக்கியமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு முக்கியமான ஒரு ஆக்ஷன் நம்ம எடுக்க வேண்டியது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தோன்னா, இந்த மாதிரி டாலரண்ட் எப்படி வளர்த்துக்கிறது, எப்படி உறவுகளை பிரியாமல் பார்த்துக்கிறதுன்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட் எடுத்தோடனே ஓன் யுவர் ஃபீலிங்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இஃப் சம் ஒன் போதர்ஸ் யூ, சம் ஒன் வந்து உங்களை வந்து கஷ்டப்படுத்துகிறாங்க, உங்களை பற்றி இல்லை மற்றவங்க பின்னாடி போய் பேசுகிறாங்க. இது நிறைய இடத்துல நடக்கும். நம்மளை பற்றி நம்ம முன்னாடி நல்லா அப்படியே புகழ்வாங்க, பின்னாடி போயிட்டு இவன் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அறியாமலே பேசுவாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னடா நம்ம கூட இவ்வளோ ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க, இப்படி பேசுகிறாங்களே சொல்லிட்டு. நம்மளை புரிஞ்ச ஒருத்தவங்க நம்மளை புரியாமல் ஒரு சில வார்த்தைகள் விடும் பொழுதும் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் தான் நீங்கள் மற்றவங்களோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கணுன்றதை விட ஃபஸ்ட்டு உங்களோட ஃபீலிங்ஸை நீங்கள் ஓன் பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்களோட ஃபீலிங்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து ஒரு சேஞ்சஸ் நடக்குது. இல்லை அவங்கள நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய கட்டாயம் இருக்குது. எப்போவுமே உங்களோட ஃபீலிங்ஸை நீங்கள் ஓன் பண்ணணும். ஸோ ஐயோ இவங்க சொல்லிட்டாங்களே, இல்லை இன்னொருத்தவங்க இவங்க இப்படி வந்து சொல்லிட்டாங்க, ஐயோ இந்த ஃப்ரெண்டு வந்து உன்னை பற்றி என்கிட்ட சொன்னான்னு சொல்லிட்டு ஒரு தேர்ட் பர்சன் உங்கள்கிட்ட சொல்லும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு மனசில் ஒரு குறுக்குறுக்கள் இல்லை ஒரு தப்பான எண்ணங்கள் உங்கள் ஃப்ரெண்டை பற்றி வர ஆரம்பிக்கும். அதை விட்டுட்டு நீங்கள் நேரடியாக போய் கேட்டுடலாம். ஸோ உங்களோட ஃபீலிங்கை மற்றவங்க இன்ஃப்ளூயன்ஸ்னால அதை க்ரியேட் பண்ண விடாதீங்க. நீங்கள் உங்களோட ஃபீலிங்ஸோட ஓனர். அதனால அது எப்படி ரியாக்ட் பண்ணுறது, அதை எப்படி நம்ம கொண்டு செல்வது அப்படின்ற எல்லா விஷயங்களையும் நீங்கள் ஓன் பண்ணி ஆகணும். ஃபஸ்ட்டு உங்களோட ஃபீலிங்கை ஓனாக நீங்கள் டிசிஷன் எடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் லுக் வித்தின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன சொல்லலாம்னா, ஸோ உங்களுக்குள்ள அந்த ஒரு பிரச்சனை வருது, ஆர் யூ நாட் ரிசீவிங் சம்திங் தட் யூ வாண்ட் ஆர் நீட் அப்படின்ற மாதிரி. இப்போ ஒரு ஃப்ரெண்டோட இருக்கீங்க, இல்லை உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் கண்டினியூ பண்ணும்பொழுது உங்களுக்கு நினச்சது, உங்களுக்கு கிடைச்சது, உங்களுக்கு பிடிச்சது எதுவுமே கிடைக்கல, உங்களுக்குள்ள அது வந்து கரெக்டாக செட் ஆகலை அப்படின்ற மாதிரி தோணுது. அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு தேவையானது கிடைச்சதா கிடைக்கலையா அப்படின்றத ஃபஸ்ட் நீங்கள் எவாலுவேட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஃபோக்கஸ் இஸ் தட் நாட் யூன் யூ. ஸோ உங்களோட ஃபோக்கஸ் பண்ணலை, உங்கள்கிட்ட விலகி இருக்க ஆசைப்பட்றாங்க, இல்லை உங்களை வந்து பிடிக்கலை, உங்களை அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்றதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அங்கே நடக்கக்கூடிய அந்த பிரச்சனையும், அந்த நடக்கக்கூடிய அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும், அந்த நடக்கக்கூடிய அந்த ப்ராப்ளத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதை ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி, ஓகே இது ஏன் இப்படி நடக்குது, இது எதனால் நடக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் பிரித்து பார்க்கும்போது இன்னும் ஈஸியாக நீங்கள் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எந்த ஒரு விஷயமுங்க இந்த உலகத்தில் நம்ம யோசித்து பண்ணும்பொழுது அது ஒரு பெருசாக ஒன்றும் இம்பேக்ட் பண்ணவே பண்ணாது. அது கோபமாக இருக்கலாம், இல்லை வேறு எந்த ஃபீலிங்ஸாக இருக்கலாம். ஸோ ஒரு கோபம், ஃப்ரஸ்ட்ரேஷன், இல்லை ஒரு வெறுப்பு, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அருவருப்பு தன்மை, அனாயிங் ஃபேக்டர், இது எல்லாமே நம்ம யோசித்து பண்ணும்போது இதெல்லாம் வரவே வராது. இந்த நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் எல்லாமே நம்மளை டைரெக்டாக மனதளவிலையும் உடம்புலவிலையும் பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ செக் யுவர் ஈகோ. அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தோன்னா, ஸோ உங்களோட ஈகோவை அவங்க டச் பண்ணுறாங்களா, இல்லை அவங்க வந்து இன்னும் வந்து உங்களை வந்து செல்ஃப் எஸ்டீமை குறைக்கிறாங்களா, உங்களோட அந்த ஒரு தன்மானம் சொல்லுவாங்கல்ல, அந்த தன்மானத்தை கீழே தள்ளுறாங்களா, இந்த மாதிரி வந்து உங்களோட ஈகோவை செக் பண்ணி ஆக்கணும். ஸோ அவங்க உங்களுக்கு அட்டென்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம், ஆனால் இருந்தாலும் ஒரு சில பேருக்கு பத்தாது. இல்லை நீ என் கூடவே இருக்கணும், என்னை பற்றி மட்டுமே யோசிக்கணும், ஸோ நீங்கள் வேறு யார்ட்டையும் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல, அது பொசசிவ்னஸ். அந்த பொசசிவ்னஸ் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். அந்த ஒரு தாட் ப்ராசஸ்க்கும் வரக்கூடாது. பொசசிவ்னஸ் இஸ் பெஸ்ட் அன்டில் அன்லெஸ் அது வந்து ஒரு சர்டைன் லெவலில் இருக்கிற வரைக்கும் அது பெஸ்ட்னு சொல்லலாம். பட் ஆனால் அது வந்து அதே பியாண்டில் போகும்போது ஸோ தட் இஸ் நாட் குட் ஃபார் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தாங்க. ஸோ உங்களோட ஈகோக்குள்ளே ஸோ நீங்கள் அவங்கள வரவிடுறதோ, இல்லை அவங்களோட ஈகோ நீங்கள் இப்போ டச் பண்ணுறதோ ரொம்பவே தப்பான ஒரு விஷயம்னு சொல்லுவாங்க. அதுவுமே வந்து டாலரன்ஸ் லெவலை வந்து ஈஸியாக குலைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ வந்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த ஈகோ ஃபேக்டரில் நம்மளோட அந்த பொறுமைத்தன்மையை குலைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப ஜாக்கிரதையாக இதை ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் எப்படி தவிர்க்கிறது, உங்களுக்கு வந்து டாலரன்ஸாக இல்லை, பொறுமையே கிடையாது, எனக்கு எப்போயுமே கோவம் வரும், என்னால் தாங்கிக்க முடியாது, உடனே எனக்கு ரியாக்ட் பண்ணியே ஆகணும், எதையும் என்னால் சமாளிக்கவே முடியலை அப்படின்ற மாதிரி தாட்ஸ்லாம் இருக்கும்பொழுது நீங்கள் இதை
நீங்கள் பண்ணலாம், மெடிடேஷன் பண்ணலாம். மெடிடேஷன் இஸ் வெரி குட் க்யூர் ஃபார் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மெடிடேட் பண்ணும்போது உங்களை நீங்கள் அப்படியே அமைதியாக உட்காந்து ஒரு சின்ன ஒரு அப்படியே ஓம் சவுண்டோ இல்லை ஏதோ ஒரு நல்ல ஒரு மைல்டான ஒரு நல்ல நேச்சுரல் சவுண்டோ போட்டு உட்காந்து அப்படியே அமைதியாக மெடிடேட் பண்ணும்போது ஈஸியாக உங்களை வந்து லைஃப் வந்து அப்படியே உங்கள் மனசை அப்படியே காம் படுத்திடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கடுத்த பயன் பார்த்தோன்னா ரிமெம்பர் சேஞ்சஸ் இமினெண்ட். எப்போயுமே அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ நிறைய நேரங்களில் நம்ம ஒரு சில விஷயங்களை ஒட்ட வைக்க முடியாதுங்க, ஒரு சில விஷயங்களை மாற்ற முடியாது, சேஞ்சஸ் வரதான் செய்யும். ஒருத்தருக்கு நேற்று உங்களை ரொம்ப பிடிச்சது இன்றைக்கி பிடிக்காமல் போயிருக்கலாம். இல்லை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில எண்ணங்கள் உள்ளே வரும்பொழுது நீங்கள் எவ்வளோ தான் அட்ஜஸ்ட் பண்ணாலும் அது நடக்கவே இல்லாமல் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அந்த சேஞ்ச் நீங்கள் அக்செப்ட் பண்ணி ஆகணும். ஓகே, அந்த சேஞ்சில் நமக்கு என்ன தேவை இருக்குது, நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக ரொம்ப இம்பார்ட்டண்ட், இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம ப்ரொசீட் பண்ணணும், நம்மளுக்கு இது வந்து நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குது, இவங்க இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்ற எண்ணங்கள்லாம் இருக்கும் பொழுது நம்ம மனசால் நம்ம ஃபஸ்ட்டு எவாலுவேட் பண்ணிவிட்டு அந்த சேஞ்சஸை அக்செப்ட் பண்ணி ஆகணும். அதுக்காக உடனே ரியாக்ட் பண்ணி ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணி ரொம்ப உங்களே நீங்கள் ஹர்ட் பண்ணிக்கிறது இல்லை மற்றவங்களை ஹர்ட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி எண்ணங்கள் வார்த்தைகளாலேயோ இல்லை நீங்கள் வயலண்ட்டாக நடந்துக்கிறதோ எதுவுமே வந்து உங்கள் வாழ்க்கையை இம்ப்ரூவ் பண்ண போகிறதே கிடையாதுங்க. ஸோ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை தொடரணும்னா நீங்கள் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த எபிசோட நீங்கள் தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீப் பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்லுவாங்க. ஸோ எப்போவுமே உங்களுக்குன்னு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும், அவங்கள வந்து ஹர்ட் பண்ணுறவங்களுக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். அந்த பெர்ஸ்பெக்டிவ்லாம் இருக்கும்போது அவங்களோட பெர்ஸ்பெக்டிவை நீங்கள் உடைக்கணும்னு அவசியம் கிடையாது, உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் திணிக்கணும்னு கிடையாது. ஸோ உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் நீங்கள் ஒப்பீனியனாக சொல்லலாமே தவிர இல்லை இதுதான் கரெக்டு, இதுதான் இது அந்த மாதிரி ஆர்கியூமெண்ட்டு அதெல்லாம் பண்ணாமல் இருந்தாலே நம்மளுக்கு வந்து பொறுமையெல்லாம் வந்து கண்டினியூவாக இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுங்கள், அந்த ஆர்கியூமெண்ட்டை அவாய்ட் பண்ணலாம். ஸோ ஒரு சில இடங்களில் நீங்கள் அதை முன்னாடி பேசின மாதிரி நம்ம விட்டு கொடுக்குறது தான் ரொம்ப நல்லது அப்படின்ற தோணும் பொழுது அது ஈஸியாக நீங்கள் விட்டு கொடுத்துருங்க. ஸோ விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தாங்க. விட்டு கொடுக்கும் பொழுது நம்மளை அறியாமலே நம்ம ரொம்ப பொறுமைசாலியாகவும் பொறுத்தார் பூமி ஆழ்வார்ன்ற சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையும் பொறுமையாக இருக்கும் பொழுது நீங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி அடைவதை செய்வீங்க. ஏன்னா உங்கள் மனசை தெரிகட்டு ஓட விடாமல் ரொம்ப கண்ட்ரோல்டாக ஒரு குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி ஓட விடும் பொழுது ஈஸியாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச விஷயங்களை அடைய முடியும் அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. ஸோ அடுத்த லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தோன்னா ப்ராக்டிஸ் பேஷன்ஸ். எப்படிங்க பேஷன்ஸை ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த பொறுமைத்தன்மை எப்படி பண்ணும்போது ஒரு டிஸ்அக்ரிபிள் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பீப்புள் இன் யுவர் லைஃப் அப்படி வரும்பொழுது நீங்கள் என்ன பண்ணணும்னா மோர் டேலண்ட்டாக இருக்கணும். அந்த டைமிங்கில் உங்களுக்கு நீங்கள் ஜஸ்ட்டு அந்த பேஷன்ஸை சொல்லிக் கொடுக்கணும், நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும், நிறைய இடங்களில் உங்களை நீங்கள் காம் டவுன் பண்ணணும். ஓகே இட் வில் ஹேப்பன், இட் வில் பி ஓகே, இட் வில் பி ஓகே அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லணும். இதெல்லாம் நீங்கள் பண்ணும்பொழுது ஈஸியாக நீங்கள் அந்த டாலரண்ட் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 100% மேலே போய் நிற்க முடியும். 100% மேலே உங்களுக்கு டாலரண்ட் லெவலில் பேஷன்ஸ்லாம் இருக்கும் பொழுது உங்களை அடிச்சுக்க யாருமே கிடையாது, உங்கள் மனசை யாருமே சலனப்படுத்த முடியாதுங்க. ஒரு அமைதியான நீரோட மாதிரி நீங்கள் வாட்டுக்கு அமைதியாக இருப்பீங்க. அந்த அமைதி தானே வாழ்க்கையில் முக்கியம். அந்த அமைதி இருக்கணும்ல. எப்போவுமே எவ்வளோ கிடைச்சாலும் எந்த ஒரு என்ன சொல்கிறது பணம்னாலும் சரி, மனம் லெவலில் வந்து நம்ம பணம் எவ்வளோ கிடைச்சாலும் மனம் லெவலில் நம்மளுக்கு எதுவுமே கிடைக்கலன்னா ரொம்ப கஷ்டம்தான். நிம்மதியான வாழ்க்கை தான் ஒரு குபேரனான வாழ்க்கை அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதற்காக தான் எல்லோரும் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஒரு நல்ல நிம்மதியான மனசு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு வாழக்கூடிய எந்த ஒரு உறவுகளும் உடையாமல் இருக்கணும், அந்த டாலரண்ட் லெவலை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டாலண்ட் லெவலில் இன்க்ரீஸ் ஆகிறத நீங்கள் பார்ப்பீங்க. இதை ட்ரை பண்ணுறது எப்படி இருந்தது? ஸோ உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நீங்கள் ரொம்ப டாலரண்ட்டாக இல்லாமல் எந்த இடத்துல அதிகமாக பொறுமை இழப்பீங்க அப்படின்ற ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்வீங்க அப்படின்றத RJ_Mano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் எழுதி அனுப்புங்க, நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபீட்பேக், கமெண்ட்ஸு, உங்களோட தாட்ஸு இது எல்லாத்தையுமே RJ_Mano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் என்னோட கனெக்ட் பண்ணலாம், டேரெக்டாக என்னோட மெசேஜ் பண்ணலாம், நீங்கள் கூட பேசலாம். ஸோ உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, மறுபடியும் மிகப்பெரிய நன்றி. இதுவரைக்கும் இந்த எபிசோடை இது வரைக்கும் கேட்டதுக்கும் மிக நன்றி. பாட்காஸ்ட்டை இவ்வளோ தூரம் நீங்கள் கொண்டு போனதுக்கும் இவ்வளோ சப்போர்ட்டுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து உங்களுக்கு சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம் லிசன் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆப்பிள் பாட்காஸ்ட்டில் இல்லை ஸ்பாட்டிஃபை பாட்காஸ்ட் லிசன் பண்ணுறீங்கன்னா உங்களோட 5 ஸ்டார் ரேட்டிங்ஸை கொடுத்துக்கிட்டே இருங்க. அதுக்கு ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பீப்புளை ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ ஓகே, நம்ம ஆல்மோஸ்ட் எபிசோட எண்டுக்கு வந்துட்டோம். இது ரொம்ப லாங் லென்த்தியஸ் எபிசோட்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளோட தோழி
சத்யாக்காக இந்த எபிசோட் பண்ணால கொஞ்சம் டீட்டெயிலாக பண்ண வேண்டியதாக இருந்தது. இதே மாதிரி உங்களுக்கும் தேவையான ஒரு எபிசோட் வேணும், உங்களுக்கு தேவையான ஒரு கேள்விகள், உங்களுக்கு பிடிச்ச ஒரு எபிசோட் வேணும், மறக்காம RJ1_ இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு எழுதி அனுப்புங்க. ஸோ அடுத்த எபிசோடில் உங்களுக்கு ஒரு சூப்பரான வெரி இம்பார்ட்டண்டான ரொம்ப மனசுக்கு நெருக்கமான உங்கள் மனசை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு டாப்பிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் நலமும் வளமும் பெருகி சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கை தொடர வாழ்த்துக்கள். நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் மனோ, நீ கேட்டுட்டு இருக்கீங்க RJ மனோ. இது உங்களோட நம்பிக்கை. TK நண்பா, நன்பி.